வீடுகளில் விருந்துக்கு பரிமாறப்படுற நல்ல ரிச்சான க்ரீமியான நல்ல டேஸ்டான ஜவ்வரிசி பால் பாயாசம் எப்படி பண்ணலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த முறையில் செஞ்சு பார்த்தீங்கன்னா கல்யாண பால் பாயாசம் மாதிரியே அதே டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்கும். முதல்ல ஒரு அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சின்னதாக இருக்கிற ஜவ்வரிசியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜவ்வரிசியை ஒரு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை சுத்தமாக வடிகட்டி எடுத்து வச்சிடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. இந்த நெய் சூடானதும் கொஞ்சமாக முந்திரி பாதாமை நறுக்கி சேர்த்துக்கங்க. பாதாம் முந்திரி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். காஞ்ச திராட்சை பிடிக்குன்னா அதையும் சேர்த்து கூட நீங்கள் இதில் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சேர்ந்து லேசாக வறுபட்டு செவக்க ஆரம்பித்ததும் இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். கழுவி வச்ச ஜவ்வரிசியை இந்த மாதிரி கையாலேயே லேசாக உதுத்து விட்டுக்கங்க. இப்போ இந்த ஜவ்வரிசியை முந்திரி வறுத்த நெய்யில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜவ்வரிசியை நெய்லேயே லேசாக வறுத்து விட்டுக்கங்க. 1 நிமிஷத்துக்கு லேசாக ஜவ்வரிசி பொரிஞ்சு வர மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி விட்டு வறுத்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. பெரிய கட்டிகள் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லேசாக உடச்சி விட்டுக்கங்க. அப்படியே இருந்தாலும் வெந்து வரும்போது தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசியை அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஜவ்வரிசியோட அளவு தரத்துக்கு ஏற்ற மாதிரி வேகும் நேரமும் மாறுபடும். இடையில செக் பண்ணி பார்த்துக்கங்க வெந்துருச்சான்னு. கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இருந்தாலும் நடுவில் லேசாக வெள்ளை கலர் தெரியுது அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா வேக வைப்போம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லாவே வெந்து வந்துடுச்சு. லேசாக அழுத்தி பார்க்கும்போது நல்லா சாஃப்டாகவே நல்லா வெந்து வந்திருக்கு. அடுத்து இதில் ஒரு 1.5 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கங்க. பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. ஒரு 10 ஊற வச்ச பாதாமை தோலை எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த அரைச்ச பாதாம் விழுத பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். பால் அரைச்ச பாதாம் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கும் போதே நாம் வறுத்து வச்ச முந்திரி பாதாமை சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 3 ஏலக்காயை லேசாக தட்டி சேர்த்துக்கங்க. இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். பால் 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கங்க. கண்டென்ஸ்டு மில்க் ஆப்ஷன் தான், இருந்தால் சேர்த்துக்கங்க. ஆனால் சேர்க்கும்போது இன்னும் நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாக ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கங்க. சர்க்கரையோட அளவும் கண்டென்ஸ்டு மில்கோட அளவும் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். சர்க்கரையும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் லேசாக கொதிச்சா போதும். கடைசியாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு துளி அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கங்க. உப்பு சேர்க்கும்போது ஸ்வீட் நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காகத்தான் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் பாலை கொதிக்க விடக்கூடாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல க்ரீமி டெக்ஸ்சரில் செம்ம ரிச்சான டேஸ்ட்டில் சூப்பரான ஜவ்வரிசி பாயாசம். இந்த ஜவ்வரிசி பாயாசம் ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே கெட்டிப்படும். தேவைப்பட்டால் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டால் கன்சிஸ்டன்சி சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த